மாமனாருக்கு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. யாருக்கிட்ட மாமனாரு? நீங்க எனக்கு மாமனாரு, இவருக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் இந்த பையன். ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீ ரெண்டு பேரும் உசுறு உசுறு லவ் பண்ணு சொல்றான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். எப்படி மாமனாருக்கு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. ஒரு அளவுக்கு மீறி என்னோட பொறுமையை சோதிக்கிறீங்க. என்னால பேச கூட முடிய மாட்டேங்குது. இல்ல இல்ல இங்க பாருங்க, இங்க பாருங்க. நான் சார் இங்க நீ ஃளைட் விட்டு சோதிக்க. மாட்டு சீர்வரிசை செய்றீங்களா? தமிழ் சென்னையில இருந்து வரோம். உங்களுக்கு பார்க்க வந்திருக்கோம். சென்னையில இங்க வாங்க. சென்னையில அங்க இது இந்த ஏரியா சொன்னா தெரியாது உங்களுக்கு. புளிங்க ஏரியா நம்ம ஏரியா. இல்லை இல்லை பேசி முடிச்சு எனக்கு இதே சரியா படல. நீ சொன்னதுனால தான் நான் வந்தேன். நீங்களும் ஒரு பெரிய மனுஷன், நானும் ஒரு பெரிய மனுஷன். நீங்கள் வந்து உங்கள் மனசை தடப்படுத்தீங்க. பிபி சுகர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். நீ சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேணாம் என்ன சொல்ல வேண்டாம் வேணாம். அதான் நான் சொல்றேன். அதெல்லாம் பிரச்சனை நடக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன வந்திருக்கேன், நான் பெரிய மனுஷன், என்ன மீறி ஒரு பேசுவேன். ஒரு அளவு தான் நான் பொறுமையா இருப்பேன். அப்புறம் நான் மடையில் இருந்து அனுப்பிச்சு விட்டுறேன். ஏதாவது பிரச்சனை என்ன பேசிட்டு இருக்கீங்க சார்? ஒன்றும் சாமி எல்லாம் ஒரு விஷயத்தை விட்டு வேற ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தேன். காவியா இருக்காங்க. இந்த பையன் லவ் பண்றாங்க. எங்க வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க? கிளம்புற வெளியில. இங்க பாருங்க, மாமனாருக்கு மரியாதை கொடுத்து பேசுறீங்க. யாருக்கிட்ட மாமனாரு? நீங்க எனக்கு மாமனாரு, இவருக்கு லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான் இந்த பையன். நான் லூசு கிடையாதுங்க. சார் உட்காருங்க, நான் சொல்றேன். லூசு நான் கிடையாது. நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் 3 சொல்றேன்ல, ஒரு பெரிய மனுஷன் நான் வந்திருக்கேனா? என்ன பஞ்சாயத்து பண்ண தான் வந்திருக்கேன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? பொண்ணு இந்த பையன் லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணிட்டு எங்க அப்பா ஒரு லூசு, அவரு கல்யாணம். அப்பா லூசா? சார் இருங்க சார், சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இன்னும் நிறைய சொன்னாங்க. சொன்னா இன்னும் போகிறீங்க. என் பொண்ணு சொன்னா? உங்க பொண்ணு சொன்னாங்க சார். அதுக்கு நம்ம எங்க அப்பா வந்து உங்க பொண்ணும் நானும் நீனே சொல்லிருக்கியா? பொண்ணும் நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா காதலிச்சோம். நேரம் பேசிட்டு இருக்க நீங்க. காவியா கூட்டிட்டு வாங்க. காவியா வெள்ளையா பச்சையா இருந்தா பிரச்சனை இல்ல. கூட்டிட்டு வா. காவியா ரெண்டு பேரும் வெளியில. நீங்க கூட்டிட்டு வாங்க. காவியா ஓடுங்க சார். வாடமா நீங்க லவ் சர்ச். ஹாய் பேபி. யாரா நீங்க? என்ன ஹாய் சொல்ற? இல்ல என்ன இங்க வாங்க. தெரியல. இந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணு தான் யாரும் தெரியாதுன்னு சொல்லுச்சுல. கிளம்பு, ரெண்டு பேரும் கிளம்புங்க வெளியில. காவியா என்ன காவியே? எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியலையா? சார் இங்க வாங்க. இங்க பாருமா. ஏமா உன்னை நினைச்சிட்டு டெய்லியும். ஹலோ, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க ரெண்டு பேரும் உசுறு லவ் பண்ண சொல்றான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். எப்படி கிளம்பு போங்க. போலீஸ் என்ன யாரும் நாங்க ஏன் ஊர்ல பாக்கறா? நான் மாட்டி விட்டு நீ பாப்பா. புள்ளைங்க இறங்கட்டுமாப்பா? நான் பேசுறேன் சார். கொஞ்சம் இல்ல இப்படி வாங்க. நீங்க என்ன பேசுறது? இப்படி வாங்க, நான் சொல்றேன் கேளுங்க. அவர் கூட்டி ஓரமா போய் போங்க. நீங்க சார் நான் பெரிய மனுஷன், நான் சொல்றேன். இல்ல சார் என்ன, எங்க அப்பா சரியான லூசு. எங்க அப்பாக்கெல்லாம் பேசாத. நான் கூட சொல்ல அப்படி. நான் டீ போட்டுக்க மாட்டேன். எனக்கு யாருன்னு தெரியவே. உண்மையா அவனுக்கு தெரியாதுல்ல உனக்கு? இவன் நான் பார்த்ததே இல்ல. ஹார்ட் லிங்க் பண்ணிருக்காங்க. நீ பேசாம இருக்கியா? அவங்க விட்ட அம்பு நாட்டுல குத்தி நிக்குதுன்னு அப்படியே தாடி வச்சு எடுக்க சொல்லிட்டான். ஜோக் இல்லையா?
ஏய் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அனேமா 2 பேரும் லூசு போட்டு வெளியில கிளம்புங்க. தலைவர தெளிவா பேசுறேன் தலைவர நீங்க தான் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்க அது he is a love sir. ஹலோ லவ் இஸ் தமிழ்ல பேசினாலே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க இது இங்க பாருங்க தெளிவா பேசு. கவுண்டா பாபு எக்கா உன்னானு காவி பின்னாடி இவனை லூசுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. இவங்க யாரும் தெரியாது. நான் ஆள ஏக்குறேன் நீ பயப்படாதீங்க உங்க அப்பாவுக்குலாம் என்ன வாழ்ந்தே தான் இருக்கு. இன்னும் யாரை இருக்க சார் அவங்க புள்ளியா என்னத்த புள்ளி வெளியில கிளம்பு நீ. புள்ளிங்க இங்க நம்ம அவுட்டிங் போகும்போது எங்கே வந்ததே இல்ல. நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். மெரினா பீச்ல 10 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி ஆளுக்கு பாதி திங்கல அது கூட ஒரு கல்ல வெளியே நீ சொல்லலாம் போட்டுருக்கு சொல்லலாம் என்ன சார் நம்ம பெரிய மனுஷன் நம்ம 2 பேரும் நீ பேசுனா நான் பாத்துக்கேன். அம்மா அப்ப ரொமான்ஸ் பண்ணும்போது நல்லா ஜாலியா பேசியிருந்தேன் இப்ப பாத்தியா இப்ப ரொமான்ஸ் காதல்ன்றது வந்து ஒரு கோவில் மாதிரி அதுல வந்து நம்ம அம்மா வெளியில கிளம்புறியா? இந்த பையனை நான் பார்த்ததே இல்ல, பார்க்கவும் மாட்டேன். இல்ல நீங்க காதல் கண்டு தெரியாதுன்னு சொல்லிட்டு காதலிச்சீங்களா மாமியா அப்படி சொன்னா நீ கிளம்பிக்கங்க. மாம்சே நான் சொல்ல கேளுமா பைக் வேணுமா ஒரு கார் வேணுமா லூசு நான் மேல போ சொன்னேன். நீ பைக் போமா. பைக்ல போ போறே என்ன விட்டு இங்கே போறே எங்க விட்டு எல்லாம் அடுத்து வருது போறே நீ காவல அப்படியே அடுத்து வந்து போறே நீ என்ன பேசிட்டு இருக்கற? லூசு குந்துலாமா அதே லூஸ் மாதிரி இருக்கு. மாமனாருக்கு மரியாதை கொடுத்து வேறன தேங்காய் அப்பா வேறன தேங்காய் அப்பா மரியாதை கொடுத்து பேசிட்டு கல்யாணம் பண்ண போறேன் தயவு பண்ணி வெளியில போங்கடா. ஏய் போலீஸ கூப்பிடு காவியா. வந்து பேசிக்கிட்டு இருக்கேனாக்கா சரி அவன் செத்துரு என்ன பண்ணுவீங்க நீங்க செத்து வேணா கொண்டு போய் அடக்கம் பண்ணி போயிட்டே இருங்க. உங்க நான் அடக்கம் பண்ணுங்க காசு நீங்க தரங்களா எனக்கு என்னடா அவன் சாப்பிட்டா போய் சாப்பிட. புடிச்சு போச்சு இந்த பொண்ணை விட்டா இந்த மாதிரி செட்டில் நான் பேசிக்கிறேன் ஒரு அளவுக்கு மீறி அவனோட பொறுமையை சோதிக்கிறீங்க. என்னால பேச கூட முடிய மாட்டேங்குது. இல்ல இங்க பாருங்க இங்க பாருங்க நான் சார் இங்க நீ ஃளைட் விட்டு சோதிக்கிறேன் மாமா తెలియదు వీళ్ళు ఊరిని తెలియకుండా ఎట్లా వచ్చి వాళ్ళని ఇక్కడ మాట్లాడుకుంటారు. மாற்று சீர்வரிசை செய்றீங்களா என்ன எதிர்பார்க்க வரதட்சணை என்னடா வேணும் உனக்கு தெரியாதுங்கிற என்ன ஓடுறீங்களா ஊடு மொத்தத்தை எழுதி ஊடு மொத்தத்தை எழுதி நான் வாங்கிடுறா ஊடு என்னடா ஊடு வரதட்சணைக்கு பயப்படுறீங்களா டேய் உனக்கு என் நம்பர் தெரியுமாடா? கட்டின ஊட்டோட நான் அவளை வந்து காப்பாத்துறேன் கட்டின ஊட்டோட நான் அவளை வந்து காப்பாத்துறேன் என் போன் பண்ண நம்பர் தெரியுமா? நம்பர் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி போன் பண்றது ஊட்ட கொடுன்னு என்ன நடக்குது? பொண்ணு சும்மா பாக்குறீங்களா யாருக்கு சொல்லி போறீங்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நீ என்னமோ ஊட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிற லூசாதான் போய் மாட்டாடக்கணும் உங்களோட குறிக்க நின்று கொடுக்க மாட்டேன் நாங்க புரியாத எப்படி வாழைப்பழம் ஊட்ட சுத்தி பாக்கணுமா இல்லையா சுத்தி பார்க்கணும். நீ போய் ஊட்ட சுத்தி காட்டிட்டு ஊட்ட சுத்தி காட்டுறதா? ஹலோ யார் ஊட்ட யாருக்கு வந்து யார் சுத்தி காட்ட சொல்லுங்க. ஹலோ யாரு நிஜமாவே லூசு தான். போனே இல்லாம பேசலாம் பாரு. லூசுக்கு கோவணி இல்லை. அவர் லூசு இல்லையா நீங்க என்ன போன் இல்லாம என்கிட்ட பேசுறீங்க நீ அப்ப நீங்க லூசா கேக்குறேன் கன்ஃபார்மே ஆயிடுச்சு எனக்கு. சத்தியமான வெளியில போங்க. புடிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த பொண்ணு பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லிருக்காங்க அங்க போய் நம்ம பேசட்டும் காவியா அங்க யாரும் வெள்ளையா ஒரு பொண்ணு வெள்ளையான்னு காவி அங்க வெள்ளையா ஒரு பொண்ணு இருக்காங்க ஒருவேளை லவ் வந்து சொல்லி அனுப்புங்க செருப்பு பிஞ்சு செருப்பு பிஞ்சுச்சு அங்க அங்க செருப்பு தைக்கிற அது தைச்சு போட்டுங்க உங்க ஆயா இருக்காங்க.
ஐயோ அவங்க செத்துட்டாங்க, அவங்க அடியா இருக்காங்க. சார் ஏதோ பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பொண்ணு கொடுக்குறத பத்தி ஏதாவது பேசுனீங்க. சொல்ல வர்றப்போ சரி ஒரே ஒரு நிமிஷம். உங்க பையன் இருக்காங்கல்ல, உங்க பையன் நம்ம சென்னையில சார் கல்லாது கொஞ்சம் மூஞ்ச நார்மலா இருக்கு பார்த்தா சொல்லுங்க. ஆமா பையன் சார் வர சொன்னாங்க. உங்க பையனோட ஃப்ரெண்டு தான் நாங்க. இப்படிதான் பேசுவீங்களா நீங்க? நான் யூடியூப் சேனல்ல நான் பிராங்க் வீடியோலாம் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க பெங்களூர் வர சொன்னாங்க. சரி பண்ணுவோம். கேமரா அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அங்கே ஒரு கேமரா இருக்கு, இங்கே ஒரு கேமரா இருக்கு, இங்கே ஒரு கேமரா வச்சு இல்ல உங்க பிரதர் தான் இதை வச்சு பிளான் பண்ணது. ஆக்சுவலா அவங்க 2 பேரையும் வந்து பிளான் பண்ணணும். இமயமே என்ன இமயமே சரிஞ்ச மாதிரி போய் பாத்தீங்க. இல்ல சும்மா உங்க பையன் தான் பண்ண சொன்னாங்க. பேசி டாடி ரொம்ப கோவம் சொன்னாங்க. எந்த கோவப்படுறாங்க பொருள்களை சுத்தாம புள்ளிங்க செய்வாங்க. புள்ளி உங்க பையன் வரட்டும். உடம்புல உள்ள இதெல்லாம் குறையும், சமாளிப்போம். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தா பெங்களூர் வந்திருக்கோம். ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் அவங்க வந்து ப்ராங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி அதான் ப்ராங்க் பண்ணிட்டோம். சரி நம்ம நாகை 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பெங்களூரில் உள்ளவங்கலாம் பார்க்க சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்போர்ட் நம்ம பெங்களூர் மக்கள்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. நீங்களும் யாராச்சும் உங்களை ப்ராங்க் பண்ண நினைச்சீங்கன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.